திருச்சிற்றம்பலம். திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் 9வது பாடல். இருதலை கொள்ளியின் உள் எறும்பு ஒத்து நினை பிரிந்த விரிதலையேனை விடுதி கண்டாய் வியன் மூவுலகுக்கு ஒரு தலைவா மண்ணும் உத்தரகோச மங்கைக்கு அரசே பொறுதலை மூவிலை வேல் வலன் ஏந்தி பொலிபவனே. பதவுரை பார்க்கலாம். வியன் மூ உலகுக்கு ஒரு தலைவா. வியன்னா பெரிய பெரிய 3 உலகங்களுக்கும் ஒப்பற்ற தலைவனே. வியன்னா அகன்ற பெரிய. மண்ணும் உத்தரகோச மங்கைக்கரசே. மண்ணுதல்னா நிலை பெற்றிருத்தல்னு பொருள். பொறு மூ இலை தலைவேல். பொறுதல்னா போர் செய்தல். போர் செய்வதற்குரிய 3 இலை வடிவனதாகிய நுனிகளையுடைய சூலப்படையை. மூ இலை தலைவேல். வலன் ஏந்தி பொலிபவனே. வலக்கையில் ஏந்தி திகழ்கின்றவனே. வலன்னா வெற்றின்னு ஒரு அர்த்தம் உண்டு. இந்த இடத்துல வலது கையில் அந்த வேலை வைத்திருக்கிறான். இருதலை கொள்ளியின் உள் எறும்பு ஒத்து. 2 புறத்தும் நெருப்பினையுடைய ஒரு கொள்ளியின் உள்பகுதியில் அகப்பட்ட எறும்பை போன்று. இருதலை கொள்ளி நடுவில் ஒரு எறும்பு மாடிச்சு. நினை பிரிந்த விரிதலையேனை. நின்னை விட்டு அகன்ற அலங்கோலமுடையவன். விரிதலைன்னா தலை விரிச்சிட்டு போட்டுட்டு அழுகுறாங்க பார்த்தீங்களா, தலைவிரி கோலமா அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் சொல்கிறார் அவர். விரிதலையேனை. துக்க காலத்தில் தான் தலையை விரித்து போட்டு அழுவாங்க. விரிதலையேனை. 2 பக்கமும் நெருப்பு, ஓட முடியாமல் நடுவில் எறும்பு மாட்டிடுச்சு. துன்பம் தானே. அப்போ நான் தலையை விரித்து போட்டுட்டு இந்த துன்பத்திலிருந்து எப்படி விடுபடுறது அப்படின்னு சுரண்டு கொண்டு இருக்கிறேன். நினை பிரிந்த விரிதலையேனை விடுதி. விட்டு விடுவாயோ, விடக்கூடாது. சரி, இப்போ நம்ம ஒரு கருத்தை பார்க்கலாம். வியன் மூவுலகுக்கு ஒரு தலைவா. அந்த வியன் என்பதை மூவுலகத்துக்கும் பொருத்திக்கணும். ஒரு தலைவாங்கிறதுக்கு முன்னாடியும் அந்த வியன். இந்த வியன் அப்படின்னா, வியன்னா அகன்ற பெரிய பெருமை பொருந்தியன்னு அதுக்கு பொருள். அகன்ற பெரிய பெருமை பொருந்திய. வியன் மூ உலகுக்குன்னா இந்த இடத்துல அகன்ற மூ உலகம். மூ உலகம் அப்படிங்கிறது என்ன? மேல் உலகம், நம்ம வசிக்கிற நடு உலகம், நமக்கு கீழே உள்ள 7 உலகம், நம்ம உலகத்தை சேர்த்து கீழே. இந்த அகன்ற இந்த 7 உலகங்கள், இந்த 7 உலகங்களுக்கும் ஒப்பற்ற தலைவனாக உள்ள சிவபெருமானே. வியன் தலைவா, பெருமை பொருந்திய தலைவனாக இருக்கக்கூடியவனே. இந்த மூ உலகு அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அங்கே ஒரு இம் சேர்த்துக்கணும். மூ உலகுக்கும், அதுக்கு முற்றுமைன்னு சொல்லுவாங்க. மூ உலகுக்கும் ஒரு தலைவா. அந்த மூ உலகுங்கிறதுல எல்லா உலகமும் அடங்கி போகிறது. அதனால் இந்த 3 உலகங்களுக்கும் அவன் தலைவனாக இருக்கிறான். அது 3 உலகம் என்னென்னா விண்ணுலகம், மண்ணுலகம், கீழுலகம். ஒரு தலைவா, ஒப்பற்ற தலைவனே, ஒப்பற்ற அரசனாக இருக்கக்கூடியவனே. ஒருங்கிறது எதை குறிக்கிறது? அவனுக்கு ஓமையாக சொல்லக்கூடியவர்கள் யாரும் இல்லை. ஈடும் எடுப்பும் இல்லாதவன். அவனுக்கு உயர்வாக சொல்லக்கூடியவர்களும் இல்லை, அவனுக்கு ஓமையாக சொல்லக்கூடியவர்களும் யாரும் இல்லை. அது எப்படி நமக்கு விளங்குது அப்படின்னா, புராண வரலாறுகளின் மூலமாக நமக்கு விளங்குகிறது. ஒரு முறை அகங்காரத்தால் பிரம்மன் தலை நிமிர்ந்து இறைவனை அவமதித்தான். உடனே சாமி தன்னுடைய நகத்தினாலே அவன் தலையை கிள்ளிட்டார், ஒரு தலையை. அப்போது இவருக்கு மேலே யாராவது பெரிய கடவுள் இருந்தால் நீ ஏன் அதை பண்ண அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா? ஒருத்தருமே கேட்கல. அதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இறைவனுடைய செயல்களை மிஞ்சியவர்கள் யாரும் கிடையாது
அப்படிங்கிறது தெரியுது. இன்னொரு விஷயமும் பார்க்கலாம். நம்முடைய திருமால் இருக்கார் இல்லையா, அவர் சில அவதாரங்களை முற்காலத்தில் எடுத்தார். மச்சம், கூர்மம், வராகம், இது நரசிம்மம். மச்சம், கூர்மம், வராகம், நரசிம்மம். இந்த சமயத்தெல்லாம் அரக்கனை அழித்து அவன் ரத்தத்தை குடிச்சு விட்டார். அவர் அப்படி குடித்த உடனே அவருக்கு அந்த அரக்கர்களை ரத்தம் உள்ளே போனதுனால அவர்களுக்கு வெறி ஜாஸ்தி ஆயிட்டு அவர்கள் உலகங்களை எல்லாம் அழிக்க தொடங்கினார் அவர். அப்பொழுது சிவபெருமான் சென்று அவருடைய அந்த அறியாமையை நீக்கினார். அப்பொழுதும் யாரும் சிவபெருமானை ஏன் இப்படி பண்ணன்னு கேட்கல. ஏன் காரணம்னா, சிவபெருமான் சரியானதை செய்வார் அப்படிங்கிறது ஒன்று, சிவபெருமான் எதை செய்தாலும் அதில் நேர்மை இருக்கும் அப்படிங்கிறதுனால அவர் செய்கின்ற செயலை ஆட்சேபிப்பவர் ஒருத்தரும் இல்லை, அவருக்கு மேலே ஒரு தலைவர் இல்லை. அதனால் ஒருத்தரும் அவரை எந்த விதமான கேள்வியும் கேட்கவில்லை. இப்போ பிரம்மனை அடக்கி இருக்கிறார், மகாவிஷ்ணு அடக்கி இருக்கிறார். காமன் ஒரு முறை அவரிடம் சேட்டை பண்ணிட்டான். அவர் தவத்தில் இருக்கும் பொழுது காம எண்ணங்களை அவர் உருவாக்குவதற்கு அவன் முயற்சி பண்ணான். அப்பொழுதும் அவர் கண்ணை விழித்து அவனை எரித்து விட்டார். அப்போ சாமியுடைய செயலை ஆட்சேபிப்பவர் அவருக்கு மேலே ஒருத்தரும் இல்லாதனால கேட்க. சாதாரணமாக குடும்பத்திலேயே சொல்லுவாங்க, கேட்க ஒருத்தரும் இல்லைன்னு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அதுக்கு என்ன அர்த்தம்? தலைவரே அவரே தப்பு பண்ண யார் கேட்குறது? அதுபோல் இறைவன் அப்போது இங்கே தவறு செய்யலை, எல்லாவற்றுக்கும் மேலான தலைவனாக இருந்து எல்லோரையும் அவன் நெறிப்படுத்துகிறான், முறையாக அவர்களை செயல்படுத்துகிறான். அவர்கள் செயல் பிறழ்ந்து இருக்கும் பொழுது அவர்களை நெறிப்படுத்துகிறான். அப்பொழுது அவருடைய செயல் தவறாக இருந்தால் கேட்டிருப்பாங்க, அவருக்கு மேலே யாராக இருந்தால் கேட்டிருப்பாங்க. ஆகவே அவருடைய செயல் தவறும் இல்லை, அவருக்கு மேலே இவரை கேட்கின்ற அளவுக்கு தகுதி படைத்தவர்களோ உயர்வானவர்களோ யாரும் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வியன் மூ உலகுக்கும் ஒரு தலைவா. இதுக்கு என்ன கருத்து இம்ப்ளைடு அதுக்குள்ளே மறைஞ்சிருக்கிறதுனா, எனக்கு தகுதி இல்லை, நீ ஏதாவது அருள் புரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, ஏன் தகுதி இல்லாதவனுக்கெல்லாம் அருள் புரியுறேன்னு உன்னை யாராவது கேட்குறதுக்கு ஆள் இருக்கா? ஏன்னா நீ அந்தந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணியிருக்கியே, அப்போல்லாம் ஒருத்தரும் கேட்கல, உனக்கு மேலே ஒரு தலைவர் இல்லை, நீ எது செஞ்சாலும் ஒருத்தரும் கேட்குறதுக்கு ஆள் இல்லை, எனக்கு தகுதி இல்லாத எனக்கு நீ உன்னுடைய திருவருளை தர வேண்டும் அப்படிங்கிறது ஒன்று. இதில் குமரகுருவருடைய ஒரு செய்தி, அவரும் இதே மாதிரி கருத்தை ஒரு பண்டார மும்மணி கோவைன்னு ஒரு நூல் அவர் எழுதியிருக்கிறார். அதில் சொல்கிறார், அதுக்கு அந்த பாட்டை நான் சொல்லலை, உங்களுக்கு கருத்தை மட்டும் சொல்கிறேன். ஒரு குழந்தை மிகுந்த துன்பம் தருகிறதுன்னு வச்சுக்கோங்க அம்மாவுக்கு, அதாவது அம்மாவால் தாங்க முடியாத துன்பம். அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தை மேலே ரொம்ப கோபித்து கொண்டு அந்த குழந்தையை திரும்பி பார்க்காம ஒரு நாள் 2 நாள் இருக்கிறாங்க. அந்த குழந்தை இயங்குகிறது, வாடுகிறது, அம்மா நம்மளை பார்க்கலேன்னு. அந்த 2-3 நாளைக்கும் பிறகு அம்மாவுடைய மனம் தானாக தளர்ந்து அந்த குழந்தைய போய் பார்த்துருவாங்க. அதுமாரி நான் எவ்வளோ தப்பு பண்ணாலும் நீ அம்மா தானே, அம்மா போல தானே இருக்க, நீ என்னை பார்த்துருவி இல்லையா, அம்மா பார்க்குறாங்கல்ல, அதுமாரி நீ பார்த்துருவி இல்லையா, அது மாதிரி எனக்கு அருள், என்னுடைய பிழையை நீக்கி எனக்கு நீ அருளை தர வேண்டும் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்கிறார். இன்னொரு செய்தி, நீ இந்த பிரபஞ்சத்தையே ஆளக்கூடியவன், பஞ்சகிருத்தியங்கள் செய்யக்கூடியவன், உனக்கு முக்கியமான தொழில் அம்பிகைக்கு ஆகமங்களையும் வேதங்களையும் உபதேசித்து கொண்டிருப்பது. அதெல்லாம் ஆராயறதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எனக்கு உன்னுடைய திருவருளை தர வேண்டும், நான் தகுதியில் மிக மிக குறைவானவனாக இருக்கிறேன், ஆகவே உன்னுடைய கருணையினாலே எனக்கு அந்த திருவருளை தர வேண்டும் அப்படிங்கிறது 2வது செய்தியாக சொல்லுகிறார். 3வது செய்தியாக இன்னொன்று சொல்லுகிறார், 16 வயசுன்னு நீ தான் சொல்லியிருக்க, சொன்னது வேறு யாரும் கிடையாது. 16 வயசு தான் உன் பையனுக்கு, இறைவனை சிவபெருமானை வழிபடக்கூடிய 16 ஆண்டுகள் வேண்டுமா, இல்லை எல்லா தீமைகளையும் செய்யக்கூடிய 100 ஆண்டு ஆயுள் வாழலும் ஒரு மகன் இருக்க வேண்டுமா அப்படின்னு கேட்ட பொழுது அந்த ரிஷி என்ன கேட்குறாருன்னா, எனக்கு 16 வயசு இருந்தால் போதும், நல்ல பிள்ளையாக இருந்தால் போதும், சிவபக்தனாக இருந்தால் போதும்.
அப்போது நீ உன்னுடைய விதியை நீயே மாற்றி அவனுக்கு சிரஞ்சீவி பட்டம் கொடுத்தாய். அப்போ யாராவது வந்து ஒன்று கேட்டாங்களா? ஏன் நீ தான் 16 வயசு கொடுத்த, மறுபடியும் இப்போ வந்து சிரஞ்சீவி எந்த காலத்துலேயும் அவன் இருக்கணும், சிரஞ்சீவியாக இருக்கணும் அப்படின்னு உன்னை கேட்கல. அப்போ எதை செஞ்சாலும் நீ செய்கிறது சரியானது தானே, உனக்கு மேலே ஒரு தலைவர் இல்லையா? அப்போது எனக்கும் உன்னுடைய திருவருளைத்தா, உன்னை ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க, நீ எல்லாவற்றுக்கும் மேம்பட்டவன் என்ற செய்தியை இங்கு சொல்லுகிறார். மண்ணும் உத்தரகோச மங்கைக்கரசே வியன் மூவுலகுக்கு ஒரு தலைவா, மண்ணும் உத்தரகோச மங்கைக்கரசே, எல்லா உலகங்களையும் ஆள்வோனாயினும் அந்த அரசாட்சிக்கு எல்லா உலகத்தையும் அவன் தான் ஆள்றான். மண்ணுலகம், விண்ணுலகம், கீழுலகம், எல்லா உலகத்தையும் அவன் தான் ஆள்றான். இருந்தாலும் அவன் எங்கேருந்து ஆட்சி பண்ணுறான் அப்படின்னா உத்தரகோச மங்கையிலிருந்து ஆட்சி செய்கின்றான். உத்தரகோச மங்கை நிலை பெற்றுள்ள உத்தரகோச மங்கையிலிருந்து அரசாட்சி செய்கின்ற சிவபெருமானே, உன்னுடைய கையிலே பொறு மூ இலை தலைவேல். போர் பொறுதல், பொறுதல் அப்படின்னா பொறுன்னா போர், பொறுதல்னா போர் செய்தல். போர் செய்யக்கூடிய மூன்னா 3 இலை, 3 இலை இருக்கும். சூலத்தில் 3 இலை இருக்கா இல்லையா? தலைன்னா 3 இதழ்லையும் 3 கூறு இருக்கும். அப்படிப்பட்ட சூலப்படையை உடையவனே, மூ இலை வேல், 3 இலைகள் போன்ற தலைகள் கொண்ட சூலப்படை. சூலபாணியே நமஹா அப்படின்னு ஒரு மந்திரமே இருக்குது. ஸ்ரீருத்ரம்னு ஒரு நூல் இருக்குது. அதில் நமகம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இந்த சூலப்படைக்கு வணக்கம் வெற்றி தெரிவித்து அங்கு ஒரு சுலோகமே அமைந்து இருக்கிறது. மாணிக்கவாசகர் இந்த சூலப்படையோடு இருப்பதை மிகச் சிறப்பாக சொல்லுவார். கழுக்கடை தன்னை கை கொண்டருளியும் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறார். அவ்வளவு சிறப்பானது. நான் முதல்ல சொன்னேன் பாருங்கள், நம்முடைய பட்டினத்தடிகள் தூமதி சடைமிசை மூவிலை ஒருதாட் சூலம் ஏந்துதல், உன்னுடைய ஜடாபாரத்திலே மூவிலை சூலத்தினை ஏந்தி இருக்கிறாய். அதுக்கு என்ன பொருள்னா 3 கடவுளர்களும், அதாவது திருமால், பிரம்மன், ருத்ரன், அவர்களுக்கு மேலானவர் என்பது தெரிவிக்கிறது அது 3ம் அப்படின்னு சொல்லி. அதை வலன் ஏந்தி பொலிபவனே, அப்படிப்பட்ட சூலாயுதத்தை தன்னுடைய வலக்கரத்திலே ஏந்தி இருக்கின்றவன், வெற்றி ஆயுதமாக ஏந்தி இருக்கிறவன் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிவபெருமான் அவனுடைய காட்சியை நாம் பார்க்கிறோம். அவன் கையிலே சூலாயுதம் ஏந்தி இருக்கிறான். அப்படி சூலாயுதம் ஏந்தி இருக்கின்ற சிவபெருமானை நாம் பார்க்கும் பொழுது நம்மிடம் இருக்கின்ற குற்றங்களை எல்லாம் அந்த சூலாயுதத்தினாலே அவன் நீக்கி விடுகிறான் என்பதையும் நாம் அறிய வேண்டும். அது பகைவர்கள் வெளிப்பகையை அவன் வெல்லுகிறான், அதுக்கு புராண வரலாறுகள் எல்லாம் இருக்கின்றன. இருந்தாலும் பக்தர்கள் போய் அவனை வணங்கும் பொழுது ஒரு பக்தன் என்ன நினைக்கணும்னா, நம்மிடம் இருக்கின்ற தீய குணங்களை அழிப்பதற்காக சுவாமி தன்னுடைய திருக்கரங்களிலே சூலாயுதத்தை ஏந்தி இருக்கிறான் என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த ரொம்ப முக்கியமாக நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இறைவனுடைய கையிலே இருக்கின்ற சூலாயுதமும் அவனுடைய ரிஷபமும் 2ம் சிவபெருமானுக்கு இலச்சினை. சீல் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அரசாங்க லட்சணைன்னு சொல்கிறோம். நம்முடைய தமிழக அரசாங்கத்திற்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் லட்சணையாக இருக்கு இல்லையா, அதுபோல் சிவபெருமானுக்கு அடையாளமாக இருப்பது எது அப்படின்னா அந்த ரிஷப குறியீடும் சூல குறியீடும். அதனால தான் அடியார்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கையில் ரிஷபமும் ஒரு கையில் சூலமும் பொறிச்சுக்குவாங்க. பார்த்துறீங்களா, பச்சை குத்துக்கிறாங்க பாருங்கள். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு வேண்டியதை பச்சை குத்திக்குவாங்க. சிவனடியார்கள் இதை பச்சை குத்திக்குவாங்க. என்ன குத்திக்குவாங்கன்னா இந்த 2 லட்சணைகளை, சூல லட்சணை, ரிஷப லட்சணை. இது எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பர் பெருமானுடைய வாழ்வில் இப்போ தான் அப்பர் பெருமான் குரு பூஜை நடந்திருக்கு இல்லையா. அப்பர் பெருமானுடைய வாழ்க்கையில் இது நடந்திருக்கிறது. அவர் சமண சமயம் சேர்ந்தார். அப்படி சமண சமயத்தில் நீண்ட காலம் அங்கே உடன்றார். சமண பள்ளிகளில் அவங்க போட்ட சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு அவங்க சொன்ன நூல்களை எல்லாம் படிச்சுக்கிட்டு அதில் ஒரு தர்மசேனர்னு ஆச்சாரியார் ஆகிட்டார். நீண்ட காலம் அதில் இருந்தார். அதன் பிறகு நம்பர் அருளாமையினால் அப்படி சென்று விட்டார்.
சிவபெருமான் அருள் புரிந்தமையினால் மீண்டும் சைவ சமயத்திற்கு திரும்பினார். புற மதங்கள் அல்லது வேறு கலாச்சாரத்தில் செல்லும் பொழுது நம்முடைய மரபும் நம்முடைய கலாச்சாரமும் அழிகிறது. மதம் மாறுறாங்க, வெளிநாட்டிலேருந்து வர்ற மதம் மாறுகிறார்கள், வேறு நம்பிக்கைகளுக்கு ஒருத்தர் போகிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்முடைய இந்த மண்ணிலே தோன்றிய கலாச்சாரம் அழிக்கிறோன்னு அர்த்தம். பாருங்கள், மங்களகரமாக நம்ம காலையில் எழுந்ததுன்னே நம்ம விட்டு பெண்கள் எல்லாம் வீட்டினுடைய முற்றத்தில் சாணம் தெளிப்பார்கள், அழகழகான கோலமெல்லாம் போடுவாங்க. வேற கலாச்சாரத்தை பின்பற்றுவர்கள் அதை செய்வாங்களான்னு பாருங்கள். அந்த வீட்டுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு பாருங்கள், நினச்சி பாருங்கள். அந்த கலாச்சாரம் அழியும். நடை உடை பாவனைகள், நம்ம மண்ணுக்குன்னு ஒரு கலாச்சாரம், நம்முடைய முன்னோர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக போற்றி பாதுகாத்த உடை, நம்முடைய நடைமுறைகள், பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாறி போயிடும். பழக்க வழக்கம் மாறும். ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் பெரும்பாலும் தண்ணீர் குடிக்கும் பொழுது வாயில் வச்சு குடிக்க மாட்டாங்க. பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி யாராவது குடித்தா திட்டுவாங்க, பெரியவங்க இருக்கிறவங்க, தாத்தா பாட்டியெல்லாம் திட்டுவாங்க. அந்த எச்சல்ங்கிறது ஒரு பெரிய தொற்று. அதனால் வர்ற கிருமிகள் உடலுக்கு தீமை விளைவிக்கும். இன்னொருத்தர் வாய் வச்சு சாப்பிட்டா அதையே நம்மளும் சேர்ந்து குடித்தா குணபேதம் உண்டாகும். எச்சல் குணத்தை டிரான்ஸ்மிட் பண்ணி இன்னொருத்தருக்கு அனுப்பிடும். நம்ம கடையிலலாம் போய் டீ குடிக்கிறோம். எனக்கு தெரிந்த பெரியவர் எங்கேயாவது அப்படி டீ குடிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டு போகும். இந்த காலத்தில் நீண்ட தூரமெல்லாம் பயணம், கையில் ஒரு டம்ளர் வாங்கி எடுத்துகிட்டு போவார், இதில் ஊற்றும்பார். நமக்கு வேணால் பைத்தியங்குழித்தனமாக தெரியும், ஆனால் அது சரியானது. இப்படி ஏராளமாக பழக்க வழக்கங்கள் நம்மள்கிட்ட நல்லா இருக்கு. மேல்நாட்டிலேருந்து வர்றவன் சொல்கிறான், நம்ம நாட்டை பற்றி எழுதுகிறான், சீன அறிஞர்கள் சொல்கிறான், தமிழ்நாட்டில் ஒரே ஒரு டம்ளர் இருந்தால் போதும் 100 பேர் தண்ணி குடிக்கலாம். அதில் நம்மகிட்ட 100 டம்ளர் இருந்தாலும் பத்தாமல் போயிடும். ஏன்னா அது மறுபடியும் கழுவணும். ஒரு டம்ளர் வச்சு தூக்கி தூக்கி குடித்தா அந்த டம்ளர் இன்னொருத்தன் குடிக்கலாம், அந்த டம்ளர் இன்னொருத்தன் குடிக்கலாம். இப்போ நம்ம சாப்பிடும், இது டாபிக் அந்தாண்ட போகுது, தேவையில்லாத. இப்போ நம்ம சாப்பிடும் பொழுது இந்த பேப்பர் கப்பு வைக்கிறோம், ஒருத்தருக்கும் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் வைக்கிறோம். ஒரு சின்ன தேவையில் ஒரு நாளைக்கு 100கணக்கான பாட்டில் வெளியில் வருது. அதை கொண்டு போய் குப்பையாக போடுறோம். அது எவ்வளவு இயற்கையை பாழாக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் மேல்நாட்டு கலாச்சாரம், மேல்நாட்டு பாதிப்பு. ஒன்று சின்ன சின்னதாக சொல்கிறேன். தொலைக்காட்சி பெட்டியை பார்க்குறோம், அதில் ஒருத்தர் பழகிறத பார்த்தீங்கன்னா, ஆண்களும் பெண்களும் பழகிறத பார்த்தீங்கன்னா, அதை சொல்கிறதுக்கே எனக்கு அருவருப்பாக இருக்குது. அதெல்லாம் இறக்குமதி செய்யப்பட்டது. நம்முடைய நாட்டில் அச்சம், நாணம், மடம், பயிர்ப்புன்னு 4 குணங்கள் சொல்லுவாங்க. கணவனை தவிர வேறு உடம்பு நம்ம மேலே படக்கூடாது. மனைவியை தவிர ஆண்கள் மேலே இன்னொரு உடம்பு படக்கூடாது. கல்யாணம் ஆகிறவர் தான் தகப்பன் மகளை தொடலாம். அப்படிலாம் நம்முடைய கலாச்சாரம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா? தொலைக்காட்சியில் பார்க்குறீங்களா? யாராவது தொடாமல் பேசுகிறாங்களா, கட்டி பிடிக்காமல் பேசுகிறாங்களா பார்த்துறீங்களா? இதெல்லாம் கலாச்சார சீரழிவு. இன்னும் நான் நிறையா சொல்லிகிட்டே போவேன், இந்த விஷயம் நிறையா இருக்குது. அதனால தான் நம்முடைய பெரியவர்கள் உயிரை கொடுத்து பாடுபட்டுருக்காங்க. திருநாவுக்கரசு நாயனார் வேற்று மதம் இங்கே உள்ளே வரக்கூடாது, சமணம் வரக்கூடாது அப்படின்னு தன்னுடைய உயிரை பணயம் வைத்திருக்கிறார். அப்படி புறச்சமயத்துக்கு வந்த மன்னனே வேறு சமயம் சென்று இருக்கிறான். கொலை பண்ணான், 4 முறை கொலை பண்ண முயற்சி பண்ணுறான். இதெல்லாம் நான் ஒன்று கூட அதிகப்படியான செயல், உரிய செயல். அவருக்கு என்னென்ன தீமைகள், நீற்றறையில் வைத்தான், பால் சோறு விஷத்தை கொடுத்தான், யானையை விட்டு இருடச் செய்தான், கல்லிலே கட்டி கடலில் போட்டான். இறைவனர்களால் அவர்களில் தான் வந்தார், மீண்டு வந்தார்.
அதே போல் திருஞான சம்பந்த சுவாமிகள் மதுரை பூராவும், மதுரை மண்டலமே பாண்டிய நாடே சமண சமயமாக மாறிவிட்டது. நம்முடைய கலாச்சாரம் போயிடுச்சு. சமண பள்ளிகள் இருந்தன, அந்த முனிவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. நம்முடைய திருஞான சம்பந்தர் தனது உயிரை பணயம் வைத்து, அப்பர் பெருமான் வேதாரண்யத்தில் சொல்கிறார், திருமறை காட்டிலேருந்து நீ போகாத, அவனர்கள் என்னை கொலை பண்ண பார்த்தாங்க, உன்னையும் கொலை பண்ணிடுவாங்க, நீ சின்ன குழந்தையா இருக்க, போகாதே. அதையும் மீறி தான் அவர் போகிறார், உயிரை பணயம் வச்சு. சேக்கிழார் பெருமான் அவருடைய பாடல் சொல்கிறார், வேதநெறி தழைத்துவங்க மிகு செய்வ துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தெழுத சீதவள வயற்புகரி திருஞான சம்பந்தர் பாதமலர் துணை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். அது அவர் செஞ்ச திருத்தொண்டு என்ன? திருநீர் பூசிக, ருத்ராட்சம் பூசிகன்னு 4 பேருக்கு நம்ம குழந்தைகளை வந்து வெளியில் போகாமல் பார்த்துக்கிறது தான். அதுதான் திருத்தொண்டு. ஏனென்றால் நம்முடைய மரபு அழிஞ்சிச்சுன்னா, நம்ம தாத்தம் போட்டால் நம்ம காலத்தில் எத்தனையோ தலைமுறையாக காப்பாற்றி வந்திருக்கான். 90 ஊதுனது இன்றைக்கி அபூத்துக்கிட்டோம். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அதுக்கு வரலாறு இருக்குது, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அதுக்கு வரலாறு இருக்குது. திருநீர் பூசிக்கிட்டதுக்கு இன்றைக்கி அது அழிஞ்சு போச்சுன்னா, ருத்ராட்சம் வட்டி போட்டுக்கிட்டதுக்கு பல 1000 ஆண்டுகள் வரலாறு இருக்குது. சிவன் கோயில் எப்போ தோணுதுன்னே தெரியல, அப்படியெல்லாம் சிவன் கோயில் இருக்குது. தோண்ட தோண்ட சிவன் கோயிலாக இருக்குது. உலகம் பூரா சிவன் கோயில் வருது. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் பூரா சிவன் கோயில் வருது. இப்பேற்பட்ட உன்னதமான கலாச்சாரம், இப்படிப்பட்ட உன்னதமான ஒரு நம்முடைய பண்பாடு, புறத்திலிருந்து வருகின்ற கலாச்சாரங்களினால் இது அழிஞ்சுபட்டு போகக்கூடாது. அப்படி அழிஞ்சுபட்டு போய் அந்த புறத்திலிருந்து நான் அந்த சமயத்தில் நான் இருந்ததினாலே என்னுடைய உடல் தாழ்ந்த நிலைக்கு சென்று விட்டது. பெருமானே, உன்னுடைய லட்சணையை என் மேலே பதிக்கணும், அதுக்காக சொல்ல வர்றேன், பதிக்கணும்னு கேட்குறார். இல்லைன்னா நான் உயிரை விட்டுறேங்கிறார். என் ஆவி காப்பதற்கு இச்சை உண்டேல், என்னுடைய உயிரை நீ காப்பாற்றணும்னு இருந்ததுன்னா மூவிலை சூலம் என் மேலே பொறி, இடபக்குரிய என் மேலே பொறி அப்படின்னு சாமியை கேட்குறார். திரு தூங்கானை மாடத்தில் ரொம்ப அற்புதமான வரலாறு. அப்போது நம்முடைய பண்பாடும் நம்முடைய கலாச்சாரமும் நம்முடைய சைவமும் எவ்வளோ உயர்ந்தது, அதை கட்டி காப்பாற்றுவதற்கு நம்முடைய முனிவர்களும் ஞானிகளும் அடியார்களும் என்ன பாடுபட்டிருக்காங்க, உயிரையே அதுக்கு விலையாக கொடுத்துருக்குறாங்க. சேக்கிழார் பெருமான் ஒரு 3 பாடல் இந்த இடத்துல நம்ம வந்து அந்த ரிஷபம் எவ்வளவு உயர்வானது, சூலத்தை பற்றி சொல்கிறார் சாமிங்க. பொறு இலை மூ தலைவேல் ஏந்தி பொலிபவனே, அந்த சூலம் அவ்வளவு புனிதமானது. நம்ம போய் சாமியோடைய சூலத்தை பார்த்தாலே நம்மிடம் இருக்கின்ற துன்பங்கள் நம்மை விட்டு, அறியாமை நம்மை விட்டு விலகும். நம்முடைய வினைகளை கொள்வதற்காக மூலமாகிய மும்மலமருக்கும் தூயமேனி சுடருடு சோதி காதலனாகி கடிநீர் மாலை ஏழுடைத்தாக எழில்வெற அணிந்தும். ஆகவே அந்த சாமி வந்து நம்முடைய அந்த துன்பத்தை நீக்குவதற்காகத்தான் அந்த சூலத்தை அணிந்திருக்கிறான். புல்நெறியாம் அமன் சமய, புல்நெறின்னா தாழ்ந்த வழி, புல்நெறியாம் அமன் சமய தொடக்குண்டு போந்த உடல். அந்த சமயத்தில் என்னுடைய உடல் தொடர்பு படுத்தி கொண்டிருந்தது. அந்த சமண பள்ளிகளிலே நான் சாப்பிட்டிருக்கிறேன், என்னை உடலை வளர்த்திருக்கிறேன். அந்த உடல் தன்னுடனே உயிர் வாழத் தரியேன் நான். அங்கே சாப்பிட்டேன்ல, அந்த சாப்பிட்ட ரத்தம் ஓடுதில்லை, இந்த உடலில் நான் இருக்க மாட்டேன். தரிப்பதனுக்கு என்னுடைய நாயக, இந்த உடல் உயிர் தரிக்கணும்னா நின் இலச்சினை இட்டருள், உன்னுடைய அடையாளத்தை என் மேலே போடு, எனக்கு வந்து குத்து அப்படின்னு கேட்குறார். என்று பண்ணு செழும் தமிழ் மாலை முன்னின்று பாடுவார். அப்படி பாடினார். அப்படி பாடின உடனே நீடு திரு தூங்கானை மாடத்து நிலவுகின்ற ஆடகமேறு சிலையான், அப்படிப்பட்ட சிவபெருமான் அருளால் ஒரு சிவபூதம் யாரும் அறியா வருது. ஒரு சிவபூதம் வருது, இங்கே கூட வரும், அது இங்கே கூட இருக்கும். சிவபூதம் யாரும் அறியாமே மாடுறவர் அறியாமே, பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கூட தெரியலையாம். இவர் வேண்டிக் கொண்டார், பதிகம் பாடினார். அந்த பாடு ஒரு 3 பாட்டு தான் கிடச்சிருக்கு, மீதி பாட்டு அந்த பதிகத்தில் கிடைக்கல. அறியாமே வாகீசர் திருத்தோளில்
சேடு உயர் மூயிலை சூலம், 3 சூலம் இங்கே பதிக்கப்பட்டது. சினவிடையான், கோபம் மிகுந்த அந்த விடை ரிஷப குறி சாத்த. எது சாத்திச்சு? பூதம், சிவபூதம். ஆங்கு அவர் திருத்தோளில் ஆர்த்த திரு இலச்சினையை தாம் கண்டு மனம் கழித்து. சாமிகிட்ட வேண்டின உடனே அந்த பூதம் வந்துச்சு, யாரும் தெரியாமல் 2 குறிகளையும் இலச்சினையை இட்டுடுச்சு, அது போயிடுச்சு. திருநாவுக்கரசர் திரும்பி பார்த்தா தோளில் 2 இருக்குது. இந்த மூயிலை சோளம் என்மேல் பொறியாவிட்டால் என்னுடைய ஆவி தரிக்க மாட்டேன் என்று சாமியிடம் பிரார்த்தனை பண்ணார். சாமி அதை செஞ்சிட்டார், யாரும் அறியாமே. தாம் கண்டு மனம் கழித்து தம்பெருமான் அருள் நினைந்து. இப்படி கேட்ட உடனே என்னுடைய இந்த உடனுடைய இழிவை நீக்குவதற்காக உன்னுடைய லட்சணையை கேட்டேன், நீ உடனே கொடுத்துட்டியப்பா என்று தூங்கு அருவி கண்பொழிய, கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் கொட்டுகிறது. தொழுது விழுந்து ஆர்வத்தால் ஓங்கிய சிந்தையராகி உய்ந்தொழிந்தேன், என்னை காப்பாற்றிட்டப்பானே என்று எழுந்தார். இந்த சூலம் கையிலே ஏந்தி இருப்பது எவ்வளவு பெரிய உயர்வானது அப்படிங்கிறத நமக்கு தெரியும். நம்ம கோயிலுக்கு போகிறோன்னா கோயிலில் சாமியுடைய திருக்கரங்களிலே இருக்கக்கூடிய அந்த மான், மழு, அக்னி இதெல்லாம் என்ன சொல்லுது? இடுப்பில் புலித்தோல் போத்திருக்கிறார், யானையை உரித்து போர்த்திருக்கின்றார், கீழே முயலகன் கிடக்கின்றான். இதெல்லாம் என்ன செய்தியை சொல்லுகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஞானத்தோடு கூடிய வழிபாடு நம்ம செய்யணும். நம்மலாம் ரொம்ப நாளாக சைவ சித்தாந்தம் படிக்கிறோம், ரொம்ப நாளாக திருவாசகம் படிக்கிறோம் அப்படின்னா பொருள் உணர்ந்து அதெல்லாம் நம்ம ஈடுபட்டோமானால் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். இருதலை கொள்ளியின் உள்ளெரும்பொத்து, நீ பொறுதலை மூ இலைவேல் வலன் ஏந்தி புரிகின்றாய். அப்படி நீ இருக்கும் பொழுது நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு கேட்டால், இருதலை கொள்ளியின் உள் எறும்பு ஒத்து. இதுக்கு பொருள் என்னென்னா, இருதலை 2 புறத்தும் நெருப்பினையுடைய ஒரு கொள்ளியின் உள்பகுதியில் அகப்பட்ட எறும்பை போன்று. இருதலை கொள்ளி எறும்புன்னு பழமொழி உண்டு, இருதலை கொள்ளி எறும்பு அப்படிங்கிற பழமொழி உண்டு. மாணிக்கவாசகர் அந்த பழமொழியில் வேறொரு வார்த்தையும் சேர்க்கிறார். இப்போது 2 தலை கொள்ளி, இந்த பக்கமும் ஒரு 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 குச்சி இருக்குது, இந்த பக்கமும் நெருப்பு எரியுது, இந்த பக்கமும் நெருப்பு எரியுது, நடுவில் ஒரு எறும்பு இருக்குது. இப்போ 2 எரிஞ்சுக்கிட்டு வந்ததுன்னா அந்த நெருப்பு என்ன பண்ணும்? சமயத்தில் இந்த நெருப்பினுடைய வேகம் தாங்க முடியாமல் துள்ளுதுன்னு வச்சுங்க, கீழே விழுந்துடும். அப்போ அந்த நெருப்பிலிருந்து தப்பிடும். ஆனால் இங்கே மாணிக்கவாசகர் சொல்கிறது என்ன? இருதலை கொள்ளியின் உள் எறும்பு ஒத்து. இது ஒரு குழாய் உள்ள ஒரு குச்சி, நடுவில் குழாய், உள்ளே இருக்குப்பா எறும்பு. இந்த பக்கமும் எரியுது, இந்த பக்கமும் எரியுது. இந்த உள்ளே இருக்கிற எறும்பு எங்கே போகும்? வெளியில் இருந்தனா வெளியில் விழுந்துடும். அதுபோல் நான் இதிலிருந்து வெளிவர முடியாமல் தவிக்கிறேன். அதாவது வெளியே வர்றதுக்கு சான்ஸே கிடையாதுங்கிறார். ஒத்துன்னா அதை போன்று நான் இந்த உலகாயுத துன்பத்தில் தவிக்கிறேன். ஐம்புல வேட்கை ஆகிய துன்பம் ஒரு புறம், சிவபெருமான் எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கு அருள் புரிகின்ற சிவபெருமான் இந்த ஐம்புல இன்பம் என்ன இந்த பக்கம் இழுக்குது. சென்ற பாட்டில் சொன்னது மாதிரி இருதலை கொள்ளி. இந்த பக்கம் சிவபெருமானை நான் பிரிந்து வந்த துயரம், அவன் தருகின்ற இன்பம், இது வேணும்னு நினைக்குது. 2 பக்கத்துக்கும் முடியாமல், இங்கேயும் போகாமல் அங்கேயும் போகாமல் நான் என்னுடைய உயிர் போகின்ற நிலைமைக்கு வந்து விட்டது. அப்படி உன்னை பிரிந்து இந்த உலகாயத்தில் மாட்டிக்கொண்டு இந்த துன்பம் தாழ முடியாமல் தலைவிரி கோலமாக நிற்கின்றேன். என்னுடைய நிலை இவ்வாறு இருக்கிறது, என்னை கைவிட்டு விடாதே, விட்டுடுதி. நின்னை பிரிந்த விரிதலையேனி விடுதி. நின்னை விட்டு அகன்ற அலங்கோலமுடையவனாக தலைவிரி கோலமாக நான் இருக்கின்றேன். ஆகவே இப்படிப்பட்ட நிலையில் ஐம்புலன்களினால் வாட்டப்படுகின்ற நிலையிலிருந்து என்னை காப்பாற்ற வேண்டும், என்னை கைவிட்டு விடாதே என்று இங்கே மாணிக்கவாசகர் சிவபெருமானை அவனுடைய திருவருள் வேண்டும் என்றும் தன்னை கைவிட்டு விடாமல் காப்பாற்ற வேண்டும் என்றும் சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்கின்றார். இருதலை கொள்ளியின் உள் எறும்பு ஒத்த விரிதலையேனை. ஆகவே நான் ஐம்புல இன்பங்கள் எனக்கு தேவையில்லை,
சிவபெருமானே, உன்னிடம் இருக்கின்ற இன்பங்கள் தான் எனக்கு வேண்டும், நீ தருகின்ற சாஸ்வதமான பேரானந்த பெருவாழில் நான் திளைக்க வேண்டும் என்று இந்த உலகத்தின் மேல் பற்று அற்று சொல்வதனால இது பிரபஞ்ச வைராக்கியம் என்ற இந்த பதியத்தினுடைய தலைப்பு இந்த பாடலிலே பொருந்தி வருவதை நாம் தெளிவாக உணரலாம். இந்த பாட்டை ஒரு தடவை பார்க்கலாம். இருதலை கொள்ளியின் உள் எறும்பு ஒத்து நினை பிரிந்த வியனை விடுதி கண்டாய், வியன் மூ உலகுக்கு ஒரு தலைவா மண்ணும் உத்தரகோசம் அங்கைக்கு அரசே, பொறுதலை மூவிலை வேல் வலனேந்தி பொலிபவனே. திருச்சிற்றம்பலம்.